ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakhindi.com சேனல். நம்ம சேனலில் ஹிந்தி வாக்கியங்கள், சிறிய சிறிய வார்த்தைகளை தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி கற்றுக்கலாம், எப்படி ஹிந்தியில் பேசலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்காட்டாக ஹிந்தியில் உள்ள ப்ரிப்போசிஷன்ஸ், இடைச்சொற்கள், உறவின் முறை பெயர்கள், சிறிய சிறிய வார்த்தைகள், வாக்கியங்கள் எல்லாம் நம்ம எப்படி கற்றுக்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம speakhindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை ஈஸியாக வந்து ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இன் ஹிந்தி, அதாவது உடல் உறுப்புகளை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கற்றுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கண். கண்களை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னா ஐன்னு சொல்லுவோம். அப்போ கண் என்ற உறுப்பை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஆண். கண் என்ற உறுப்பை ஹிந்தியில் ஆண்க்குன்னு சொல்லுவோம். ஆண். எடுத்துக்காட்டாக நாம் கண்களால் பார்க்கிறோம், we see by eyesன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ நாம் கண்களால் பார்க்கிறோம் இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? हम आँखों से देखते हैं. हम आँखों से देखते हैं. நாம் கண்களால் பார்க்கிறோம். हम आँखों से देखते हैं. हम आँखों से देखते हैं. கண் என்ற உறுப்பை ஆண்க்குன்னு ஹிந்தியில் சொல்லுவோம். நாம் கண்களால் பார்க்கிறோம் இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் हम आँखों से देखते हैं அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நாக்கு. இந்த உறுப்பை ஆங்கிலத்தில் டங்க்னு சொல்லுவோம். டங். அப்போ நாக்கு இந்த உறுப்பை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஜீப். நாக்கு, ஜீப். எடுத்துக்காட்டாக நாவினால் சுவைக்கிறோம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? we taste by tongueன்னு சொல்லுவோம். we taste by tongue. அப்போ நாவினால் சுவைக்கிறோம் இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? हम जीभ से स्वाद लेते हैं. हम जीभ से स्वाद लेते हैं. நாவினால் சுவைக்கிறோம். हम जीभ से स्वाद लेते हैं. हम जीभ से स्वाद लेते हैं. நாக்கு என்ற உறுப்பை ஹிந்தியில் ஜீப்னு சொல்லுவோம். நாவினால் சுவைக்கிறோம் என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் हम जीभ से स्वाद लेते हैं சொல்லுவோம். அடுத்ததாக வாய் என்ற உறுப்பை ஆங்கிலத்தில் மவுத்துன்னு சொல்லுவோம். மவுத். அப்போ வாய் இந்த உறுப்பை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? முஹ். வாய், இதற்கு ஹிந்தியில் முஹ்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக வாயை மூடு. இதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? க்ளோஸ் யுவர் மவுத்துன்னு சொல்லுவோம். க்ளோஸ் யுவர் மவுத். அப்போ வாயை மூடு இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? अपना मुख बंद करो. வாயை மூடு. अपना मुख बंद करो. வாய் என்ற உறுப்பை ஹிந்தியில் முஹ்னு சொல்லுவோம். வாயை மூடு என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் अपना मुख बंद करो அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக காது. இந்த உறுப்பை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? இயர்னு சொல்லுவோம். இயர். அப்போ காது இந்த உறுப்பை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கான். காது, கான். எடுத்துக்காட்டாக நாம் காதுகளால் கேட்கிறோம் என்ற வாக்கியத்தை ஆங்கிலத்தில் we hear by earsன்னு சொல்லுவோம். we hear by ears. அப்போ நாம் காதுகளால் கேட்கிறோம் என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? हम कानों से सुनते हैं. நாம் காதுகளால் கேட்கிறோம். हम कानों से सुनते हैं. காது என்ற உறுப்பை கான்னு ஹிந்தியில் சொல்லணும். நாம் காதுகளால் கேட்கிறோம் என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் हम कानों से सुनते हैं சொல்லுவோம். அடுத்ததாக மூக்கு. இந்த உறுப்பை ஆங்கிலத்தில் நோஸ்னு சொல்லுவோம். நோஸ். அப்போ மூக்கு என்ற உறுப்பை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நாக்.
மூக்கு நாக். எடுத்துக்காட்டா நாம் மூக்கால் முகர்ந்து பார்க்கிறோம். நாம் மூக்கால் முகர்ந்து பார்க்கிறோம். இதற்கு ஆங்கிலத்தில் வி ஸ்னிஃப் பை நோஸ்னு சொல்லுவோம். வி ஸ்னிஃப் பை நோஸ். அப்போ நாம் மூக்கால் முகர்ந்து பார்க்கிறோம். இந்த வாக்கியத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? हम नाक से सूंघते हैं. हम नाक से सूंघते हैं. நாம் மூக்கால் முகர்ந்து பார்க்கிறோம். हम नाक से सूंघते हैं. हम नाक से सूंघते हैं. மூக்கு என்ற உறுப்பை ஹிந்தியில் நாக்னு சொல்லுவோம். நாக். நாம் மூக்கால் முகர்ந்து பார்க்கிறோம் என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் हम नाक से सूंघते हैं. हम नाक से सूंघते हैं சொல்லுவோம். அடுத்தது கை. கை இந்த உறுப்பை ஆங்கிலத்தில் ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஹேண்ட். அப்போ கை இந்த உறுப்பை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஹாத். ஹாத். கை என்ற உறுப்பை ஹிந்தியில் ஹாத்துன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டா கையை எடு. கையை எடு. இதற்கு ஆங்கிலத்தில் டேக் யுவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம். டேக் யுவர் ஹேண்ட். அப்போ கையை எடு இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அப்னா ஹாத் ஹத்தாவோ. அப்னா ஹாத் ஹத்தாவோ. கையை எடு. அப்னா ஹாத் ஹத்தாவோ. அப்னா ஹாத் ஹத்தாவோ. கை என்ற உறுப்பை ஹிந்தியில் ஹாத்துன்னு சொல்லுவோம். கையை எடு என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் அப்னா ஹாத் ஹத்தாவோன்னு சொல்லுவோம். அடுத்தது கால். கால் என்ற உறுப்பை ஆங்கிலத்தில் லெக்குன்னு சொல்லுவோம். லெக். அப்போ கால் இந்த உறுப்பை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா பேர். பேர். கால் இந்த உறுப்பை ஹிந்தியில் பேர்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டா கால்களால் நடக்கிறோம். நாம் கால்களால் நடக்கிறோம். இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் வி வாக் பை லெக்ஸ்ன்னு சொல்லுவோம். வி வாக் பை லெக்ஸ். அப்போ நாம் கால்களால் நடக்கிறோம் இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? हम पैरों से चलते हैं. हम पैरों से चलते हैं. நாம் கால்களால் நடக்கிறோம். हम पैरों से चलते हैं. हम पैरों से चलते हैं. கால் என்ற உறுப்பை ஹிந்தியில் பேர்னு சொல்லுவோம். பேர். கால்களால் நடக்கிறோம் என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் हम पैरों से चलते हैं. हम पैरों से चलते हैं சொல்லுவோம். கடைசியாக கழுத்து. கழுத்து இந்த உறுப்பு ஆங்கிலத்தில் நெக்னு சொல்லுவோம். நெக். அப்போ கழுத்து என்ற உறுப்பை ஹிந்தியில் கர்தான். கர்தான் சொல்லுவோம். கழுத்து கர்தான். எடுத்துக்காட்டா கழுத்து வலிக்கிறது. கழுத்து வலிக்கிறது இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் நெக் இஸ் பெயினிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கழுத்து வலிக்கிறது என்ற வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கர்தான் துக்தி ஹை. கர்தான் துக்தி ஹை. கழுத்து வலிக்கிறது. கர்தான் துக்தி ஹை. கர்தான் துக்தி ஹை. ஸோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி உடல் உறுப்புகளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது இந்த எல்லா உடல் உறுப்புகளும் உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ண ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakinthindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Subscribe our channel for more updates. See you in next video.